அப்பா பிதாவே. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரோமர் 8:15. பூமிக்குரிய மனிதராகிய நாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை அப்பா பிதாவே என்று அழைத்து ஜெபிப்பது எத்தனை பாக்கியமானது. சேராபீன்கள் கூட பயத்துடன் தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு 2 சட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டு பறந்து அவரை ஆராதிக்கும்போது, நாம் தைரியமாய் கிருபாசனத்தண்டை கிட்டி சேர்ந்து அவரது பிள்ளைகள் என்கிற உரிமையோடு அவரிடம் பேசுவது எத்தனை சிலாக்கியமானது. இயேசு கிறிஸ்து சீசர்களை விட்டு பிரிந்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்தபோது அந்த பிரிவின் வேதனையை அகற்றுவதற்காக பரிசுத்த ஆவியை அனுப்பி கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை நாம் பெற்றோம். இனி நம்முடைய ஜெபங்களை தேவதூதர்கள் யாக்கோபின் ஏணி வழியாக பரலோகத்திற்கு கொண்டு செல்ல தேவையில்லை. நாம் இங்கே ஜெபிக்கும் போதே பரிசுத்த ஆவியின் உதவினால் நமது மன்றாட்டுக்கள் உடனடியாக பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. நாம் கூப்பிடும் முன்னமே அவர் கேட்கிறார். நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறார். தற்போது கைபேசி நமக்கு எவ்வளவோ உபயோகமாய் இருக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பல மைல் தூரத்திலிருந்து என் மகனே என்று அழைத்தாலும் மறுமுனையிலே அந்த நொடியே பிள்ளையினுடைய குரல் என்ன அப்பா என்று தொனிக்கிறது. இந்த கைபேசியை பார்க்கிலும் விசேஷமானது ஜெபம் அல்லவா? அந்த ஜெபம் நம்மை பரலோகத்தோடு இணைத்து விடுகிறது. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறோம். இருந்தாலும் கூட வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக தேவனுடைய வலது பிரயாசத்திலே பரிந்து பேசுகிற கிறிஸ்துவோடு நமது ஜெபம் நம்மை இணைத்து விடுகிறது. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறாரே. ஏசாயா 41:17. வேதம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சங்கீதம் 121:4-5-6. தேவ பிள்ளைகளே, இரவும் பகலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நினைவிற்கு, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஏசாயா 65:23-24.